ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக போகணும்னு ஒரு கோயிலுக்கு போய்கிட்டுருக்கோம். அது என்ன ஊர் அப்படின்னா மதுரை பாண்டிமுனீஸ்வரர் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கோம். வர்ற வழியெல்லாம் பார்க்க ரொம்ப அழகான இடமா இருந்தது. என்னால் அதை வீடியோ எடுக்காமல் இருக்கவே முடியல. எல்லா இடம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த இடம் இந்தந்த இடம்னு சொல்லி என் வீட்டுக்காரர் எனக்கு எல்லா இடத்தையும் சொல்லி வீடியோ எடுக்க சொன்னார். எல்லா இடமும் செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கோம். உள்ளே வந்தாச்சு. நம்ம பாண்டி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு கிளம்பி மதுரை பாண்டி கோயிலுக்கு வந்துட்டோம். கோயிலில் செம கூட்டம். அதுக்கப்புறம் நல்ல தரிசனம்லாம் வாங்கிட்டு கோயிலை சுற்றி பார்த்து அப்புறம் சாமி கும்பிட்டுட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். நிறைய பக்தர்கள் நல்லா வேண்டி சாமிலாம் நல்லா ஆடிட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயிலும் வேண்டுதல் நிறைவேறும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன வேண்டுனாலும் நிறைவேறும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதனால இந்த கோயிலுக்கு எல்லோரும் வந்துட்டு போங்க, நல்லது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. பாண்டிமுனீஸ்வரரை நான் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணேன். என்னால் முடியலை, எடுக்கவே முடியல. அதனால் அங்கே இருக்கிற கோயிலில் இருக்கிற சுற்றி போய்கிட்டு இருந்தப்போ எடுத்த இதெல்லாம் எல்லாமே பார்க்குறதுக்கு அழகழகாக இருந்துச்சு. எதை வாங்குறது எதை விடுறதுன்னு தெரியல. ஃபைனலாக எதுவுமே நான் வாங்கலை சொல்லப்போனால். ஒரே ஒரு கிளிப் மட்டும் வாங்கிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன். அப்புறம் சாப்பிட்டுட்டு வர்ற வழியில் நொங்கு இருந்துச்சு, நொங்கையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தா மதிய சாப்பாடு தக்காளி சோறு போட்டேன். என் வீட்டுக்காரருக்கு பாஸ்மதி ரைஸில் போட்டு கொடுத்தேன். சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. முட்டை அவிச்சு கொடுத்து அப்புறம் ஃபைனலாக டீயோடு முடிச்சிட்டோம். பாய்.